இது ஃப்ரைடே vlog தாங்க. நம்ம ஃப்ரைடே பூஜை பண்ணியிருந்தோம். துளசிக்கும், மருதாணி இலைக்கும், வெத்தலை கொடிக்கும் பூஜை பண்ணியிருந்தோங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டே வந்து காலையில எல்லாம் பூஜை பண்ணல. ஈவினிங்கா தான் இன்னைக்கு பூஜை பண்ற மாரி அமைஞ்சது. அதோட பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கும் போயிருந்தோம். இதோட வீடியோ அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு vlogs எல்லாமே கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் சொல்ல போறது வந்து எதர்ச்சியா நான் எப்பவுமே இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பேன். அந்த பதிவுல வந்தது தாங்க. உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். எனக்குமே இருந்துச்சுங்க. அதுல என்ன போட்டிருக்கோ அதே தான் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எனக்கே சொன்ன மாதிரியுமே இருந்துச்சு. அதுல இருக்கிற மாதிரியே நானுமே சொல்றேன். ஏன்னா அதை வந்து இதை விட மிகைப்படுத்தி எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்களே ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. இதை விட சிம்பிளா நான் எப்படி சொல்றது? அதுக்காக தான் நான் வந்து அதுல இருக்கிறதே உங்களுக்கு படிச்சு காட்டுறேங்க. கண்டிப்பா உன்னிப்பாவும் கேளுங்க. இதுல நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அப்படியே நம்ம பூஜை பண்றோம் இல்லையா? அதையுமே நீங்க பார்த்துட்டு வாங்க. உறவுகள் விலகுவது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த உறவுகள் திடீரென்று விலகலாம். இது இறைவனின் தண்டனை அல்ல, எதிர்காலத்தில் வரப்போகும் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து பாதுகாக்கும் விதம். தகுதியற்றதை அகற்றுகிறார் இறைவன். உங்களுடைய வட்டம் சுருங்குகிறதா? திடீரென்று தனிமையாக உணர்வீர்கள். உண்மையில் இது மனத்தை சுத்தப்படுத்தும் காலம். தனிமை பெரும் பலமாக மாறும். அமைதியாகும். தெளிவான சிந்தனையை தரும். திடீரென்று உங்களிடம் மாற்றங்கள் நடக்கும். அதிகாலை விழிப்பு, கோபப்படாத சுபாவம், ஆடம்பரமற்ற வாழ்க்கை. இறைவன் உங்கள் ஆன்மாவை தயார்படுத்துவதற்கான அறிகுறி. இதோட கண்டினியூ வந்து அடுத்தடுத்த vlogல வரும். கண்டிப்பா கேளுங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இது எல்லாமே கடந்த இந்த vlog நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு 6 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனா இது கண்டினியூவா போடுறது பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஒரு 1.5 வருஷமா தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே எனக்குமே நடந்ததுங்க. நடந்ததுக்கு அப்புறமா தான் நானுமே இது எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அதுதான் என்னை வந்து இறை வழிபாடோட என்னை வந்து இதுல கூட்டிட்டு வந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க சொன்ன மாதிரி இந்த உறவுகள், அடுத்தது தனிமை, அப்புறமா திடீர்னு தோன்றுன இந்த இறைவன் வழிபாடு வந்து திடீர்னு தோன்றது மட்டும் இல்ல, இது முதலே இருந்ததுதான். ஆனா கண்டினியூவா புதுசா நம்ம எல்லாத்தையுமே கண்டினியூவா செய்யறதால இது வந்து இப்ப நான் சொல்றேன். மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு புரியும்.